அப்புறம் பாத்தீங்கன்னா 35 கோடியோ நம்ம வந்து அண்ணா நகர்ல ஒரு சொத்து, இந்த ஜேஎஸ் கல்யாண மண்டபம், அப்புறம் வந்து ஈசிஆர்ல ஒரு 90 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து, இதெல்லாம் வித்து பணமா மாத்திட்டாருன்னு சொல்றாங்க சமீபத்துல. எதுக்கு பணமா மாத்துறாருன்னா, இப்போ நீங்க ஒரு சொத்து இவர் பேர்ல இருக்குன்னு நீங்க கொண்டு போய் டாக்குமெண்ட் கொடுத்து நிரூபிக்க முடியும். ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து டி நகர்ல இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி 300 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இவர் இருக்குங்கன்னு சொல்ல முடியும், ஆதாரத்தை காட்ட முடியும், டாக்குமெண்ட்ல பேர் இருக்குல்ல. ஆனா பணம் 1000 கோடி 2000 கோடி வச்சிருந்தீங்கன்னா கூட இது உங்க பணம் நிரூபிக்க முடியாது. பணத்தை எங்க வேணாலும் போய் பதுக்கலாம். அது புஷி ஆனந்த் வீட்டுல பதுக்கலாம், ஆதவர்ஜுனா வீட்டுல படுக்கலாம், அந்த நடிகை வீட்டுல வைக்கலாம், சுவிஸ் வங்கியில வைக்கலாம், எங்க வேணா வைக்கலாம். அப்படின்னும் போது அது நீங்க வந்து கொண்டு வர முடியாது, டாக்குமெண்டேஷனா கொண்டு வர முடியாது. இல்ல 2000 கோடி எடுக்கிறாங்க, என் பணம் இல்ல சொல்லுவாரா மாட்டாரா? ஆதாரம் என்ன இருக்கு என் பணம் அப்படின்னு கேட்பார்ல. இது வேற ஒருத்தர் பணம், புஷி ஆனந்த் பணம்னு சொல்லுவார், ஆதவர்ஜுனா பணம்னு சொல்லுவார். அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நான் வந்து எப்படின்னா ஒரு நாட்டுக்கு தலைவனா வரேன், இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன், நான் வந்து ரட்சகனா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க உங்க குடும்பத்துக்கே நீங்க ரட்சணா இல்லைன்னும் போது எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்கிறேன் நான். உங்களை எப்படி நம்புறது? உங்க மனநிலையில கோளாறு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நிச்சயமா.